இந்த வசனம் தீத்து 3:5 ஆகும். இது புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு முக்கியமான வசனமாகும். இது கிறிஸ்தவ நம்பிக்கையில் இரட்சிப்பின் தன்மையை விளக்குகிறது. இதை புரிந்துகொள்ள வசனத்தை பகுதியாக ஆராய்வோம். வசனத்தின் உள்ளடக்கம்: நாம் செய்த நீதியின் கிரியைகளினிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மமுழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகளினிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல். இந்த பகுதி இரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை மற்றும் நித்திய ஜீவன் நம்முடைய சொந்த செயல்களாலோ அல்லது நீதியான கிரியைகளாலோ வருவதில்லை என்பதை வலியுறுத்துகிறது. மனிதர்களாகிய நாம் எவ்வளவு நல்ல செயல்களைச் செய்தாலும் அவை இரட்சிப்பை பெறுவதற்கு போதுமானவை அல்ல. இது மனிதர்களின் வரையறைகளையும் பாவத்தின் தன்மையையும் சுட்டிக்காட்டுகிறது. தமது இரக்கத்தின்படியே. இரட்சிப்பு தேவனுடைய கிருபையாலும் இரக்கத்தாலும் மட்டுமே வருகிறது. இது தேவனின் அன்பு மற்றும் கருணையின் இலவச பரிசு. தேவன் மனிதர்களை இரட்சிக்க விரும்புகிறார், ஏனெனில் அவர் அன்பின் தேவன். மறுஜென்மமுழுக்கினாலும். இது ஆன்மீக மறுபிறப்பை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமும் பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக ஞானஸ்நானம் பெறுவதன் மூலமும் ஒரு நபர் புதிய வாழ்க்கையை பெறுகிறார். இது ஒரு உருமாற்ற அனுபவமாகும், இதில் ஒருவர் பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனுடைய பிள்ளையாக புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளின் வாழ்க்கையில் செயல்பட்டு அவர்களை ஆன்மீக ரீதியாக புதுப்பிக்கிறார். இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும், இதில் விசுவாசிகள் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப மாற்றப்படுகிறார்கள், பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்கிறார்கள். நம்மை இரட்சித்தார். இந்த முடிவுரை இரட்சிப்பு தேவனின் செயல் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது மனித முயற்சியால் அல்ல, மாறாக தேவனின் திட்டத்தாலும் கிறிஸ்துவின் பலியாலும் சாத்தியமாகிறது. மையக் கருத்து: இந்த வசனம் கிறிஸ்தவ இரட்சிப்பு தேவனின் கிருபையால் மட்டுமே வருகிறது என்பதை தெளிவாக கற்பிக்கிறது. மனிதர்கள் தங்கள் நல்ல செயல்களால் தேவனின் முன்நீதியை பெற முடியாது. மாறாக தேவனின் இரக்கமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமான மறுஜென்மமும் பரிசுத்த ஆவியின் புதுப்பித்தலும் மனிதர்களை இரட்சிக்கிறது. பயன்பாடு: நம்பிக்கை: இந்த வசனம் இரட்சிப்பு நம்முடைய தகுதியை பொறுத்தது அல்ல, மாறாக தேவனின் அன்பை பொறுத்தது என்பதால் விசுவாசிகளுக்கு உறுதியையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. நன்றியுணர்வு: தேவனின் கிருபையை உணர்ந்து விசுவாசிகள் அவருக்கு நன்றி செலுத்தவும் அவருடைய சித்தத்தின்படி வாழவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். வாழ்க்கை மாற்றம்: பரிசுத்த ஆவியின் புதுப்பித்தல் விசுவாசிகளை தொடர்ந்து பரிசுத்தமாக வாழவும் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழவும் உதவுகிறது. முடிவு: தீத்து 3:5 கிறிஸ்தவ நம்பிக்கையின் மையக் கோட்பாட்டை வலியுறுத்துகிறது. இரட்சிப்பு தேவனின் கிருபையின் பரிசு, நம்முடைய செயல்களின் வெகுமதி அல்ல. இது தேவனின் அன்பையும் மனிதர்களை மீட்கும் அவருடைய திட்டத்தையும் பிரதிபலிக்கிறது.